அரசியல் பேசி வரும் நமது சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். இந்த ஆளுக்கு வேற வேலை இல்லை, தேர்தல் ஆணையம் நேர்மையான நாடுகளும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. சார், ஏவிஎம்ங்கிறது ஒரு பெரிய செல்போன் சார். சிம் கார்டு எடுத்துட்டு என் சிம் கார்டை போட்டாக்க உங்க போன் உங்களுது, பட் வர்ற காலெல்லாம் என்னது? எல்லாம் ஜனநாயக நாடுகள் தான். இங்கிலாந்துல புத்தி இல்லையா? பிரெஞ்சுக்காரனுக்கு புத்தி இல்லையா? அவங்கெல்லாம் ஏவிஎம் ஏன் வைக்கிறது? நீ ஓட்டு போட்ட பிறகு அந்த சிம் கார்டை மாத்திர வேலையெல்லாம் வச்சுக்கிறதுக்கு பிறகு உங்களுக்கு ஓட்டே இல்லைன்னு போட்டா அதை தான் இப்போ காரணம் பண்ணிடுது. எத்தனை கோடி பேர் ஓட்டு போட்டாங்க? அதில் 60 லட்சம் சாதாரண நம்பரா? எந்த துணிச்சல்ல எந்த தைரியத்துல பண்ணாங்க? பாஜகக்காரர்கள் பயங்கரமா தேர்தல் ஆணையத்தை எப்படி கேள்வி கேட்கலாம்? நீ ஏன் கேட்கல? விசாரிக்க வேண்டியது அரசுடைய கடமைன்னு தான் நீங்க போடணும். நீங்க ஏன் டிஃபெண்ட் பண்றீங்க? அவ்வளவு முக்கியத்துவம் நடந்த தொகுதியிலே முறைகேடு நடந்ததுன்னா மற்ற தொகுதியில் எவ்வளவு மோசமா நடந்தது. ஆக ராகுல் காந்தி சொன்னது அவங்க தொகுதியும் சேர்த்து, மோடியும் சேர்த்துப்பாரு, அமித்ஷாவையும் சேர்த்துப்பாரு, எல்லாத்தையும் சேர்த்து தேர்தல் இப்ப நடத்தாதீங்கன்னு சொல்லி தடை விதிக்க அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பண்ணாக்கா இவ்வளவு தெல்லுமுள்ளுகள் நடந்து தேர்தல் ஆணையம் நேர்மையா நடந்தாக்கா நான் சொல்றேன், பாஜகங்கிற கட்சி வைப் அவுட் ஆயிடுச்சு. இனிமே தேர்தல் ஆணைய அதிகாரிகள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பாங்க. இந்த எழுச்சி இன்னும் கொஞ்சம் வேகமா போச்சுன்னா நாளைக்கு எங்க வேணாலும் கொண்டு போகலாம். ஒரு புரட்சிக்கு அடிப்படையாக கூட மாறும். ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் இணைந்திருக்கக்கூடியவர் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக ராகுல் காந்தி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் போர்க்குரல் அப்படிங்கிறத எழுப்ப தொடங்கியிருக்காரு. குறிப்பா பீகார்ல தொடங்கியிருக்காரு. அவருடைய அரசியலை நீங்க ஓவராலா எப்படி பாக்குறீங்க சார்? இப்பதான் கரெக்டா போயிருக்கிறாங்க. ஏன்னா இந்த விஷயத்த முதல்ல இருந்து கத்திக்கிட்டு இருந்தாள் நான் ஒருத்தன். ஒரு வழியா இப்பதான் அகில இந்திய அளவில் அந்த பேச்சு வந்திருக்குது. நாங்கள் என்னென்ன குற்றச்சாட்டுகள்லாம் சொன்னோமோ அந்த குற்றச்சாட்டுகளுக்கு மேலேயே ஒருபடி மேலேயே போய் ஆதாரப்பூர்வமாக வாக்கு எந்திரத்தை பற்றி பல விஷயங்கள் வெளியே பேச ஆரம்பித்த உடனே அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டாங்க. ஓட்டு போட்டு அந்த சிம் கார்டை மாற்றி எல்லாம் பண்ணணும். எதுக்கு? உனக்கு ஓட்டே இல்லைன்னு பண்ணிட்டா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. இல்லை, நீ ஓட்டு போட்ட பிறகு அந்த சிம் கார்டை மாத்திர வேலையெல்லாம் வச்சுக்கிறதுக்கு பதிலாக உனக்கு ஓட்டே இல்லைன்னு பண்ணிட்டா அதை தான் இப்போ பீகாரில் பண்ணியிருக்காரு. 6,60,000 பேருக்கு ஓட்டு இல்லைன்னா என்னமா அர்த்தம்? ஒரு ஐரோப்பிய நாடுகளுடைய ஜனத்தொகையே அதுதான். ஒரு ஐரோப்பிய நாடு, ஹாலண்டு, போலண்டுன்னு எடுத்திங்கன்னா மக்கள் தொகை எடுத்திங்கன்னா 60 லட்சம் தான். ஒரு நாட்டுக்கே தேர்தல் கிடையாது, தேர்தல் செல்லாதுங்கிற மாதிரி அர்த்தம் அதுக்கு. ஒரு ஒரு மாநிலத்தில் 60 லட்சம் பேருக்கு ஓட்டு இல்லைன்னா எத்தனை லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்க? எத்தனை கோடி பேர் ஓட்டு போட்டாங்க? அதில் 60 லட்சங்கிறது சாதாரண நம்பரா? எந்த துணிச்சல்ல எந்த தைரியத்தில் பண்ணாங்க? நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற காரணத்தினால தான் நம்ம தேர்தல் ஆணையம் நடத்துறது. இன்றைக்கு உள்ள சரியான பதில் சொல்லலையே. ராகுல் காந்தியை மிரட்ட பார்க்குறாங்களோ ஒழிய ஆதாரபூர்வமாக நீ காட்டின உன்னுடைய அறிக்கையை வச்சு தான் அவங்க காட்டினாங்க. உன்னுடைய டேட்டா, நீ கொடுத்த புள்ளி விவரங்கள், அதை எடுத்து தான் கட்டுற. இந்த புள்ளி விவரத்தில் இந்த மிஸ்டேக் இருக்குது, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, இந்த புள்ளி விவரத்தில் இதைத்தான் நாங்கள் கொடுத்துருக்கோம், நீ இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு போகலாமே. அதை சொல்லலையே. அதில் அடுத்த இது என்னன்னா, நான் ஒரு பதிவில் பார்த்தேன், ஒரு டிவி பதிவில் பார்த்தேன். பாஜகக்காரர்கள் பயங்கரமாக தேர்தல் ஆணையத்தை எப்படி கேள்வி கேட்கலாம்? நீ ஏன் கேட்குற? அப்போ நீ உன்னுடைய இதாக உட்பிரிவாது. தேர்தல் ஆணையம் நேர்மையாக இல்லைங்கிறாக்கா அதை விசாரிக்க வேண்டியது அரசுடைய கடமைன்னு தான் நீங்கள் போடணும். நீங்கள் ஏன் டிஃபெண்ட் பண்ணுறீங்க? உங்களுடைய பல இடங்களில் உங்களுடைய தோல்விக்கு அந்த தேர்தல் ஆணையம் தப்பாக போனது காரணமாக இருக்கலாம். அதையும் சேர்த்தானே கேட்குறோம். நீ ஏன் அதுக்கு முட்டிக்கிட்டு நிற்கிற? ஆக அவங்களுக்கு மத்தியில் ஏதோ இருக்குது. ஆக அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்குது. அவர் ஆதாரபூர்வமாக காட்டியிருக்கிறார். ஒரே இடத்துல அதை அவர் கொடுத்த புள்ளி விவரங்கள் உண்மைதான்ங்கிறது இந்தியா டுடே அந்த இடத்துல கர்நாடகாவில் இருந்த அந்த தேர்தல் முறைகேடுகளை பற்றி சொன்னதில் அந்த ஒரு வீட்டில் 80 பேர் ஓட்டு போட்டாங்கங்கிற அந்த விஷயத்தை போய் விசாரித்து அது உண்மைதான்றதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறத விட்டுட்டு நீ அயோக்கிய உடனே இது கைது பண்ணுறது இது பண்ணுறது இப்படி தான் போயிருக்காங்களோ. இன்றைக்கு வரலும் பதிலை காணமே. இந்த நிமிஷம் வரலும் பதில் இல்லையே. ஜனநாயக படுகொலையில் விழுந்துருச்சு. நான் 5-6 வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு நேற்று நான் சொல்லலை, 6 வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கேன்.
ஐயனாதான் எனக்கு முன்னாடியே சொன்ன ஆரம்பிச்சார். திருமாவளவன் நாங்கள் கவனிக்காத நேரத்தில் அவர் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கார். குரல் இங்கிருந்தா எழும்புச்சு. இன்னைக்கு என்னை வந்து கிண்டல் பண்ணுவாங்க. இப்போ சேட்டலைட் டிவியெல்லாம் இப்போ வந்தாங்க, இந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லை, தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடக்கலாம் பேசிக்கிட்டே இருப்பான். இப்படி தான் என்னை கிண்டல் பண்ணாங்க. இப்போ வந்து இருக்குது இல்லை, ஆதாரப்பூர்வமாக வந்து இருக்குது. இப்போ பதில் சொல்லு. ஓகே சார், இப்போ இந்த எஸ்ஏஆர் விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அதாவது வருகின்ற 19ஆம் தேதிக்குள்ள 65 லட்சம் பேரை நீங்கள் நீக்கம் பண்ணியிருக்கிறீங்க, அதற்கான விவரங்களை வந்து நீங்கள் வெளியிடணுன்ற உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இந்த உத்தரவை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதில் அந்த உச்சநீதிமன்றம் கடுமையாக அதை நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஜனநாயகம் அப்போ தான் காப்பாற்றப்படும். அவங்க கேட்டிருக்கிறதுல என்ன கேட்டிருக்காங்க, ஏன் நீக்கினீங்கிற காரணத்தையும் கொடுக்கணும்னு இருக்காங்க. அதை கொடுக்கும்போது விஷயம் வெளியே வந்துடும். இதனுடைய விளைவு என்ன ஆகும்னா, பீகார் தேர்தலையும் தள்ளி போடுறதுக்கான முயற்சிகள் இறங்குவாங்க. தேர்தலை இது நீதிமன்றமாக அதுக்கு தான் போகும். ஒரு வேளை இவங்க வந்து உருப்படியாக கொடுக்கலன்னா தேர்தலை இப்போ நடத்தாதீங்கன்னு சொல்லி தடை விதிக்கணும். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பண்ணாக்கா 54 வயதை எட்டிய நந்தன்குமார் ஏகேஏ பிரபாகரன் என்ற நபர் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அதற்கு எதிராக துணிவுடன் போராடி வருகிறார். 43 வயது நிரம்பிய அவரது மனைவி மித்ராவும் அவரது 2 பெண் பிள்ளைகளும் அவரை காப்பாற்ற போராடி வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் அவர்களின் மொத்த குடும்ப சேமிப்பையும் இழந்திருக்கிறார்கள். அவர்களால் முடிந்த அனைத்து முயற்சியும் மேற்கொண்டு விட்டார்கள். இறுதியாக பொதுமக்களை நாட முடிவு செய்திருக்கிறார்கள். அவரை காப்பாற்ற உங்களால் முடிந்த நிதியுதவியை இந்த வீடியோவில் தெரியும் QR கோட் மூலமாக அனுப்பலாம். இது பொய் செய்தி இல்லை. இதன் நம்பகத்தன்மையை அறிய இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் பாதிக்கப்பட்ட நபர் பற்றியும் அவருடைய மருத்துவ பிரச்சனை பற்றியும் அதற்கான உதவியை யார் மூலமாக பெறுகிறார்கள் என்பது பற்றியும் முழு விவரங்கள் இருக்கிறது. பிஜேபிக்கு நம்ம அனுதாபத்தை தான் தெரிவிச்சுக்கணும். இதுக்காக இந்த பீகார் எலெக்ஷனுக்காக அவங்க நடத்தின விஷயங்கள், பல விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. இந்த தீவிரவாத தாக்குதல் இருந்து எல்லாமே பீகார் எலெக்ஷன் ஒட்டி நடந்தது தான். பகல்காம் தாக்குதல் எல்லாமே பீகார் எலெக்ஷன் ஒட்டி நடந்தது தான். அது நாங்கள் அதையும் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஒரு தேர்தல்னு வந்ததுன்னாக்கா கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல், ஒரு மதவெறி மத கலவரம், இதையெல்லாம் வந்து உருவாக்கி தான் அவங்க ஒவ்வொரு எலெக்ஷன் நின்றுட்டு இருந்தாங்க. டெக்னிக்கை மாற்ற மாட்டேங்கிறாங்க. சேம் டெக்னிக் புரிஞ்சு போச்சு. பிறந்த குழந்தை கூட தெரிஞ்சு போச்சு. அதை தான் நம்ம சொல்கிறோம். என்ன பண்ணிடுவாங்கங்கிற மதப்பு, இந்த மக்களை என்ன பண்ணிடுவாங்கங்கிற தைரியம். ஏன்னா இன்னைக்கு ராகுல் காந்தி முற்றுகை போராட்டம் வரலும் போயிட்டார். அதனால் இனிமே வந்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பாங்க. இந்த எழுச்சி இன்னும் கொஞ்சம் வேகமாக போச்சுன்னா நாளைக்கு எங்கே வேணாலும் கொண்டு போய் விடலாம். ஒரு புரட்சிக்கு அடிப்படையாக கூட மாறணும். ஓகே சார், எம்பி அனுராக் தாக்கூர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின், அதே மாதிரி ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, இவங்க 3 பேருடைய தொகுதிகளிலுமே போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதனை தொடர்ந்து எதிர்கட்சியினர் என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளோ நாள் பாஜக வந்துட்டு தேர்தல் ஆணையத்தின் மீது முறைகேடே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ அவங்களாவே ஒத்துக்கிட்டாங்க, அதனால 2024 தேர்தலை ரத்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை நீங்க எப்படி சார்? கரெக்ட், அவங்களே தான் சொல்றாங்களே. இந்த 3 தொகுதி இப்போ ராகுல் காந்தி கூட மோடி தொகுதி சொல்றாரு, அவ்வளோதான். முறைகேட்டு நடந்திருக்குதுன்னு சொல்றாரு. ஆக தேர்தல் ஆணையம் தவறுங்கிறது அவங்க கட்சிக்காரரே சொல்றாங்க. அது அப்போ நடவடிக்கை எடுக்கணும். அப்போ நடவடிக்கை எடுக்க அவங்களே ஒத்துக்கிறாங்கல்ல. இது தப்பா 3 தொகுதி அங்கே எல்லாம் வந்து பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி, ஸ்டாலின் 3 தொகுதியிலையுமே முறைகேடு நடந்திருக்குதுன்னா, அவ்வளோ முக்கியஸ்தர் நடந்த தொகுதியிலே முறைகேடு நடந்திருக்குன்னா மற்ற தொகுதியில் எவ்வளோ மோசமாக நடந்திருக்கு. ஆக ராகுல் காந்தி சொன்னது அவங்க தொகுதியும் சேர்த்து, மோடியும் சேர்த்து பாருங்க, அமித்ஷாவையும் சேர்த்து பாருங்க, எல்லாத்தையும் சேர்த்து பாருங்க. வாரணாசியில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்களே நடந்திருக்கிறதுக்கு, போலி வாக்காளர்களை காட்டியிருக்காங்களே, எல்லாத்தையும் நடவடிக்கை எடுங்க. ஆக பாஜகவும் சேர்ந்து தேர்தல் ஆணையத்தை கைவிட்டுடுச்சு. தேர்தல் ஆணைய அதிகாரி தான் பாஜக தேர்தல் ஆணையத்தை கைவிட்டுருச்சுன்னு சொல்றாங்க. சரி, எதிர்கட்சியினர் வந்துட்டு இந்த தேர்தல் முறைகேடு அப்படிங்கிறது ரொம்ப வலிமையா பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாஜகவும் தேர்தல் ஆணையமும் இதுல இருந்து தப்புவதற்கான வாய்ப்பு இருக்கா? தப்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது தேர்தல் ஆணையரை நியமிக்கிறதுக்கு ஒரு குழு அமைக்கிறது ஒரு உத்தரவு இருந்தது. காலாகாலமாக இருந்தது. என்னன்னா, பிரதம மந்திரி, பிரதான எதிர்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதி 3 பேர் சேர்ந்தா தேர்தல் ஆணையரை நியமிக்கணுங்கிறது சட்டம். இதை பாஜக என்ன பண்ணுச்சுன்னா, 3 பேர்த்தில் பிரதான எதிர்கட்சி தலைவர், இது பிரதம மந்திரி 2 பேரை வச்சுக்கிட்டு உச்சநீதிமன்ற நீதிபதி நீக்கிறதுக்கு ஒரு சட்டத்தை இமீடியட்டாக கொண்டு வந்தார்.
கொண்டு வந்து அங்கேயே ஆளை போட்டுக்கிட்டாங்க. ஸோ தேர்தல் ஆணையரை நியமிக்கிற கமிட்டியில் 3ல் 2 பேர் பாஜக ஆட்களாக. அதனால தான் அவங்க ஆளுங்களாம் உள்ளே வந்து உட்காந்தாங்க. அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும்போது ஒரு அப்பா நாடாளுமன்றத்தை அவசரமாக கூட்டி உடனடியாக ஒரு இது போட்டு தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த உச்சநீதிமன்ற நீதிபதியை வெளியே அனுப்பிச்சாங்க. எதுக்காக? தேர்தல் ஆணையர் மாறினா நம்ம தோல்வி, அது அவங்களுக்கு தெரியும். நான் ஒவ்வொரு என்னுடைய பதிவுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். கடந்த 4 வருஷமாக நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், தேர்தல் நேர்மையாக நடந்தால் பாஜக ஒரு இடத்தில் கூட, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாதுங்கிறது தான் நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட். இப்போ அதைத்தான் திருப்பி சொல்கிறேன். தேர்தல் நேர்மையாக நடந்தால், தேர்தல் ஆணையம் நேர்மையாக இருந்தால் பாஜக என்ற கட்சி இந்தியாவில் எந்த பகுதியிலும் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாதுங்கிறது தான் உண்மையான நிலைமை. ஓகே சார், இப்போ நீங்க 2 ஸ்டேட்மெண்ட் வைக்கிறீங்க. இவிஎம் மெஷின் மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, தேர்தல் ஆணையத்தின் மீதும் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இதை எப்படி பார்க்கறது சார்? தேர்தல் ஆணையத்தை தான் இவிஎம், பல நாடுகள் 3 நாடு தான் இவிஎம் யூஸ் பண்ணுவாங்க. மிச்சம் 2 நாடு வேண்டான்ட்டாங்க. தில்லுமுள்ளு நடக்குதுன்னு உடனடியாக எடுத்துட்டாங்க. அதில் என்ன வேடிக்கைன்னா, தில்லுமுள்ளு நடக்குதுன்னு சொன்னதே யாருனாக்கா அந்த கட்சியில் வெற்றி பெற்ற அந்த கட்சிக்காரரே சொன்னாங்க. அந்த நாட்டில் சொல்லிட்டு இது இருந்தாக்கா நம்ம ஜனநாயகம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வித்ட்ரா பண்ணிட்டாங்க. உலகத்தில் எந்த நாட்டிலுமே, இந்தியாவை தவிர வேற எந்த நாட்டிலுமே இவிஎம் கிடையாது. அமெரிக்காக்காரனுக்கு புத்தி இல்லையா? பிரெஞ்சுக்காரனுக்கு புத்தி இல்லையா? எல்லாம் ஜனநாயக நாடுகள் தானே. இங்கிலாண்டில் புத்தி இல்லையா? அவங்கெல்லாம் இவிஎம் ஏன் வைக்கல? எனக்கு இது எப்படி தெரிய வந்ததுன்னா, என்னுடைய மாணவர்கள், சார் இவிஎம்ங்கிறது ஒரு பெரிய செல்ஃபோன் சார் அப்படின்னாங்க. அப்படின்னா என்னடா அர்த்தம்? உங்கள் செல்ஃபோனில் உங்கள் சிம் கார்டை எடுத்துகிட்டு என் சிம் கார்டை போட்டாக்கா உங்கள் ஃபோனு உங்களுது, பட் வர்ற காலெல்லாம் என்னது, அவ்வளோதான் சார். வாக்கேந்திரத்தில் சிம் கார்டை எடுத்துட்டாக்க நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டாலும் இவன் ஒரு டேட்டா வச்சுக்கிற ஒரு சிம் கார்டை உள்ள சொருவிட்டான்னா முடிஞ்சு போச்சு சார். இவன் கொடுக்குற ஓட்டு தான். அதனால தான் நான் ஒவ்வொரு தடவையும் சொன்னேன், மக்கள் போடுகிற ஓட்டுகள் வேற, மக்கள் தீர்ப்பு வேற. அமித்ஷா அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற வாக்கு எந்திரங்கள் கொடுக்குற தீர்ப்பு வேற. அப்படி மகாராஷ்டிராவில் தெரிஞ்சு போச்சு இல்லை, ஒரு சத்தீஸ்கருங்கிற ஒரு தொகுதியில், ஒரு மாநிலத்தில் அவங்களே இதுக்கு போகல, மோடியே வந்து பிரச்சாரத்துக்கு போகல. ஏன்னா கருத்து கணிப்பு பூரா எகெயின்ஸ்டாக இருக்குது, ஜெயிக்கிறாங்க. அதில் தான் அவர் ராகுல் காந்தி சொன்னார், எங்களுடைய இது பிரகாரம், எங்களுடைய கருத்து கணிப்பு பிரகாரம் இப்படி இருக்குது, அதில் எப்படிடா மாறுச்சுங்கிறதோ அதை செக் பண்ண போனது போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது. இவ்வளவு தெல்லுமுள்ளுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்தாக்கா நான் சொல்கிறேன், பாஜகங்கிற கட்சி வைப் அவுட் ஆகிடும். ஆனால் அவங்க எதையாவது மாற்றுவாங்க, எதையாவது வச்சு எதையாவது பண்ணி எதாவது பண்ணுவாங்க. பதவி விட்டு போக முடியாது. அவங்க சுகம் அனுபவிச்சிட்டாங்க. ஓகே சார், இப்போ நாடு முழுவதும் தேர்தல் முறைகேடு, எஸ்ஐஆர் இந்த மாதிரி விவகாரம் போயிட்டு இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவுடைய தலைவர் எடப்பாடி அவர்கள் ரொம்ப அமைதி காத்துட்டு இருக்கிறாரு. அதை விட்டுட்டு சுற்றுப்பயணம் அப்படிங்கிற மாதிரி அரசியல் நோக்கி அவர் போயிட்டு இருக்காரு. அவரோட அரசியல் எப்படி பாக்குறீங்க? அவங்க கூட இருக்கவங்க யாருமே அதை பத்தி பேசலையே. இப்போ அன்புமணி ஏதாவது பேசினாரா? ராமதாஸ் ஏதாவது பேசினாரா? அவங்க கூட இருக்கவங்க யாரா? பிரேமலதா ஏதாவது பேசினாங்களா? அவங்களாம் என்ன அந்த கூட்டணியா இருக்காங்க? அங்கதானே இருந்தாங்க சார். பட் இப்போ இல்ல. பட் அவங்க எந்த கூட்டணிக்கு போவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாத ஒரு கட்சிக்கு அவங்க எல்லாம். இப்ப தாவேகா என்ன சொன்னாங்க? தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு ஒன்றும் அதை பத்தி பேசலையே. எதுக்கோ பேசுறாரு. இது ஒன்றும் அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வரலையே. ஆக அவங்க கூட்டணியில் இருக்கிறது கட்சின்னு எடுத்தா அவங்க 3 பேர் தான் இருக்கிறாங்க. அதிமுக வந்து நீங்கள் பழனிசாமி வந்து நீங்கள் எதிர்பார்க்கறது அர்த்தமில்ல. அவர் வந்து பாஜக அவரு கிளை தானே, கிளை கழகம். அவர் எப்படி சொல்லுவார்? முதலாளி எடுத்துக்கிட்டு எப்படி பேசுவார்? ஏதாவது பேசினார் என்ன ஆகும்? ஆமாம், கிளைக்கழகம் தானே. அதிமுகவில் வந்து எம்ஜிஆர் மன்றம், ஜெயலலிதா மன்றம்ங்கிறதெல்லாம் வந்து அதிமுகவுடைய கிளை தானே, பி டீம் மாதிரி தானே. அதே மாதிரி தான் பாஜகவுடைய பி டீம் வந்து பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக. அவ்வளோதான். அதனால தானே அவங்களுக்கு தலைமை கழக கட்டடம் அவங்களுக்கு போச்சு, சின்னம் அவங்களுக்கு போச்சு, கொடி அவங்களுக்கு போச்சு, தேர்தல் அங்கீகாரம் அவங்களுக்கு தானே கிடைச்சிது, உடனடியாக கிடைச்சது. அதே மாதிரி தானே விஜய்க்கு வந்து கேட்கறதுக்கு முன்னாடி எலெக்ஷன்லேயே நிற்கல, ஆனால் அந்த கட்சிக்கு தேர்தலானே அங்கீகாரம் கொடுக்கும். சீமானு எடுத்துக்கங்களேன், ஒரு தடவை கூட ஒரு டெபாசிட் வாங்கல, உடனே 3வது பெரிய கட்சி அப்படின்னு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுக்கும். அதெல்லாம் அவங்கெல்லாம் ஒரு குரூப்புங்கிறது நல்ல இதை வச்சா நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
அவங்க யாருமே சீமான் பேசினார்னு நினைக்கிறேன் தேர்தல் ஆணையம் சரியா இல்லைன்னு, மற்ற யாரும் பேசல. அதனால் அவங்கெல்லாம் பேச முடியாது. அதில் விஜயும் பழனிசாமி நிச்சயமாக பேச முடியாது. விஜய்க்கு வந்து ஒய்பதிவு பாதுகாப்பு போட்டு உளவுத்துறை அதிகாரிகள் பக்கத்திலே நின்றுக்கிட்டு இருக்காங்க, பேசலாம் தொலைச்சி விடுவாங்க. அதே தான் பழனிசாமிக்கு இசட் பிரிவு அதிகாரிகளை போட்டு உளவுத்துறை அதிகாரி நிற்கிறாங்க, பேசலாம் தொலைச்சி விடுவாங்க. பணைய கைதிகள் தானே 2 பேர், சுதந்திரமாக வர முடியாது. பாதுகாப்புங்கிற பேரில் உளவுத்துறை அதிகாரிகள் என்ன செய்கிறாங்கிறத பார்த்துக்கிட்டே வர்றாங்க. அவர் என்ன பண்ணுவார் பாவம். ஓகே சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நேர்காணல் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.